ஓம் ஸ்ரீ ஜெய் சாய்ராம். வணக்கம், நான் ஜெயந்தி. எல்லோருக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். எனக்கு வாழ்த்துக்கள் சொன்ன எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா, போன கிழமை எபிசோட் செஞ்சேன், அரவாசி தான் செஞ்சு முடிச்சேன். என்னால முடியல, எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனாலதான் போட முடியல. போன எபிசோட்ல நான் கிருஷ்ண பரமாத்மாவை அவுட்லைன் போட்டு கீறினது அது ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. நிறைய பேருக்கு அதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டதா சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம்மா. அதுலயும் நம்ம ஊரு கோண்டாவில் சாய் பக்தர் சொன்னதை கேளுங்க. சாய்ராம் 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 அக்கா, என்ன அற்புதம். உண்மையிலே அக்கா, கிருஷ்ண பரமாத்மா எனக்கு 3 ரூபம். ஒண்ணு பெரியவரா தெரியுறாரு, ஒண்ணு அதுக்குள்ள ஒரு சின்னவரா தெரியுறாரு, இன்னொன்னு அதை விட கொஞ்சம் பெரியவர் சின்னவர் அந்த இடப்பட்ட இது 3 ரூபத்துல தெரியுறாருக்கா. சாய்ராம் 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 அக்கா. உங்களுக்கு பாபா செய்த அற்புதங்களை நாங்களும் பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுடைய நட்பு கிடைச்சது நாங்கள் செய்த புண்ணியம். பாபா உண்மையிலேயே தன்னோட அன்பா நம்பிக்கையா விசுவாசமா இருக்கிறவங்களோட தான் இருப்பாருன்றது உண்மைதானக்கா, நிரூபணம். உங்க மூலமா அதை நாங்கள் பார்க்கிறோம். சந்தோஷம்க்கா. அவ்வளோ ஒரு அருமையா இருக்கு கிருஷ்ணரோட தரிசனம். அது இன்றைக்கு நான் பார்க்குறேன் பாருங்க, வைகுண்ட ஏகாதசி நாள் எங்க சன்னிதானத்துல இன்றைக்கு பாபாவுக்கு பாடல், பாபாவுக்கு கிருஷ்ணருக்கும் பூஜை சிறப்பாக நடந்தது. அந்த நாள் பாருங்க, இவ்வளவு நாள் நான் பார்க்கல. இன்னைக்கு நீங்களும் சொல்றீங்க பாத்தீங்களான்னு கேட்டு நான் இல்லைன்னு சொல்லி நீங்க அந்த லிங்க் எனக்கு திருப்பி அனுப்புறீங்க. பெரும் பாக்கியம் அக்கா. சாய்ராம். எல்லா புகழும் சாய்நாதனுக்கு. ஜெய் சாய்ராம் அக்கா. நன்றி. சாய்ராம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் கேட்ட போது. எதுக்காகனா அவர் சொன்ன மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சுமா. ஒருவேளை மற்றவங்களுக்கு புரியல அப்படின்னு நான் நினைச்சேன். அதையே எனக்கு தெரிஞ்ச மாதிரியே அவர் சொன்னதை கேட்டது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா. போன முறை போட்ட எபிசோட்ல இதை பத்தி சொல்லணும்னு தான் இருந்தேம்மா. ஆனா அதை சொல்ல முடியல. என்னாச்சுன்னா, போன கிறிஸ்மஸுக்கு நான் அப்பாவுக்கு ட்ரெஸ் தைக்கிறதுக்கு அப்பா கிட்ட கேட்டிருந்தேன். அப்பா என்னப்பா உங்களுக்கு என்ன கலர்ல தைக்கன்னு சொல்லி அப்பா கிட்ட கேட்கும்போது அப்பா ரெட் கலர்ன்றே சொல்றாரு. அப்போ ரெட் கலர்ல தானே அடிக்கடி நான் தைச்சிருக்கிறேனே, வேறு கலர்ல தைக்கவாப்பா அப்படின்னு அப்பா கிட்ட கேட்டப்போ அப்பா என்ன அப்படி பார்த்துட்டே இருந்தார். என்னப்பா பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு, சரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்க சொல்லுங்க, நான் உடனே தைச்சிடுறேன்னு சொல்லிட்டு நான் வேற வேலைக்கு போயிட்டேன். சரியா? திருப்பி மறுபடி வந்தோன்னா அப்ப அதை அப்பா கார்த்திசைய வந்தப்போ அப்பா கிட்ட சொல்றேன், அப்பா என்ன கலர்ல ட்ரெஸ் தைக்கன்னா, அப்பா எனக்கு தனக்கு சென்ட் நிக்கோலாஸ் அவருடைய ட்ரெஸ் தைச்சு தர சொல்லி கேட்டார். அப்போ நான் சொன்னேன், அவர் கிஃப்ட் கொடுப்பாரு இல்லையா சென்ட் நிக்கோலாஸ், அதே மாதிரி அப்பா உங்களுக்கு தைச்சிடுறேன். அப்பா அதுதான் கேட்டு ரெட் கலர்ல கேட்டுட்டு இருந்தாரு என்னட்ட. அப்போ சரி, எனக்கு அந்த நினைவை தர்றதே நீங்க தானே, அப்ப நீங்க தான் தைக்க சொல்றீங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் போய் அவருக்கு தைச்சிருந்தேன். தைச்சு அன்னைக்கு போட்டேன். ஏன்னு சொன்னா அதுக்கு முதல் நாளே நான் போட வேண்டியதாயிருச்சு. உங்களுக்கு தெரியும், என்னோட மகனால முடியாததுனால அவன்கிட்ட நாங்க ஒவ்வொரு கிறிஸ்மஸுக்கும் அவன் ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு அவன்கிட்ட தான் நாங்க போறது. அவன் தனியே இருப்பான் இல்லையா, அதனால அவன்கிட்ட போய்தான் நாங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம் நத்தார். அதெல்லாம் அப்பாக்கு தெரியும். அப்பா கிட்ட நான் சொல்றேன், அப்பா அப்ப போக முதல்ல என்ன அபிஷேகம் செய்ய வச்சு இந்த ட்ரெஸ் எல்லாம் போட வச்சிருங்க. அது என்னமோ அப்பா சொன்னார் இல்லையா, அது என்னமோ உடனேயே அதுக்குரிய சாமான எல்லாம் வீட்லயே இருந்துச்சுது. அப்படியே நான் தைச்சிட்டு அப்பாக்கு போட்டிருந்தேன். குட்டிப்பாக்கு நீங்க பார்த்திருப்பீங்க. அதுதான் நான் போன எபிசோட்லயே அதை போட்டோவை போட்டுட்டு அதை பத்தி சொல்லணும்னு தான் இருந்தேம்மா. ஆனா முடியல, அவ்வளவு நிறைய இருந்துச்சு. அதனால இப்ப சொல்றேன் சரியா. அதே அந்த போட்டோவை பாருங்க, அப்பா குட்டிப்பா எப்படி இருக்கார், ரொம்ப அழகா இருக்காரு இல்லையா. அதை போட்டு பார்த்ததுமே எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. போயிட்டு மறுபடியும் வந்தப்போ அப்பா பார்த்தது எனக்கு அந்த ட்ரெஸ்ஸை மாத்த கூட எனக்கு மனசு வரல, அவ்வளவு அழகா இருந்தார். அதுக்கப்புறம் அப்பா நியூ இயருக்கு என்னப்பா ட்ரெஸ் போடன்னு சொன்னா, என்னமோ பிங்க் அந்த மாதிரி இருந்தது. பிங்க்கு இருந்த துணி எடுத்து தைச்சிட்டு இருக்கும் போது வேற ஒரு துணி வந்தது, அதை அரவாசியில வச்சுட்டு அதுதான் கேட்கிறாருன்னு சொல்லிட்டு அது தைச்சு. நான் உண்மையிலேயே அப்பா அதுதான் கேட்டிருந்தார். அது திடீரென்று தைச்சதுனால அன்னைக்கு இதுவே அதை அப்பாவுக்கு போட்டேன். நான் நியூ 2 வீட்டுல இருந்ததுனால அப்பாவுக்கும் அதை போட்டிருந்தேன். அப்பாவும் ரொம்ப அழகா இருந்தார். நான் போட்டோ உங்களுக்கு இதுல போடுறேன் சரியாமா. இப்போ நான் உங்களுக்கு போன எபிசோட்ல சொன்னது என்னோட மகனுக்கு நடந்த ஆக்சிடென்ட் அப்பா இங்க எனக்கு தீபத்துல காட்டியிருந்தாருன்னு சொல்லி அந்த உருவங்கள் காட்டியிருந்தார் இல்லையா, அது அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருந்ததுமா. அந்த ஒளியில அப்பா இருந்தார் இல்லையா, என்னோட மகனை
பார்த்துட்டு இருந்த மாதிரி நான் உங்களுக்கு அது சொல்லியிருந்தேன். அதுல வந்து ஒரு போட்டோ போட்டிருந்தேன். என்னோட மகன் இருக்கிற மாதிரியும் அவன் தலைக்கு மேல ஹார்ட் ஷேப்பும் அவருடைய முதுகுல 3 என்ற நம்பரும் இருந்துச்சு. சரியா? அது வடிவா தெரிஞ்சது. ஒரு சாய் டிவோட்டி அவங்க இந்தியாவில் இருக்காங்க. அவங்கள பத்தி நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கணும். அவங்க எனக்கு சொல்லியிருந்தாங்க, வடிவா தெரியுதுமா 3 என்ற நம்பர். அவங்க தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க. அதுல ஒரு காகம் நிக்குது அப்படின்னு. அது உண்மைதான். அதை நான் பார்த்திருந்தேன். அது பிறகு மறந்துட்டேன்னு சொல்ல முடியல. என்னோட ஸ்பெக்ஸ் தொலைஞ்சு போயிருச்சுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கணும். இப்போ சும்மா ஒரு வடிவா தெரியாது அது போட்டா. அது போட்டுதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப செய்ய கொடுத்துட்டேன். அதனால தாம்மா சரியா தெரியல. அதான் அதுல வடிவா சொல்லல. பாபா டிவோட்டி எனக்கு சொன்னதை நினைச்சு ரொம்ப சந்தோஷம். அதை தவறாம சொல்ல வச்சுட்டாரு இல்லையா பாபா. அதுதான். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, நன்றி. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, காகம் யாரு? சனி பகவான் இல்லையா? அப்போ சனி பகவானும் அவன் கூட இருக்கார். இன்னும் அவர் போகல. ஆனா இந்த வருஷம் எல்லாமே போயிருப்பார். எல்லாமே நடந்திருக்கும். அப்பா இருக்காரு இல்லையா? சனி பகவான் நல்லது செய்வார் இல்லையா? நல்லதும் செய்வார். நாம செய்த தவறுகளைத்தான் எங்களை திருத்துவார். இப்போ திருத்துறவங்களை கண்டா பிடிக்காது இல்லையா அநேகமானவங்களுக்கு. அதுதான் பிரச்சனை, வேற எதுவும் இல்ல. அவர் நிக்கிறாருங்க. அதை நான் உங்களுக்கு இதுல போட்டோல போடுறேன்னு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. இந்த வருஷம் யார் இருந்தாலும் எதுக்குமே நீங்க பயப்படக்கூடாது. அப்பா இருக்காரு இல்லையா? அப்பா இருக்கும்போது அப்பா கிட்ட சொல்லுங்க, அவர் பார்த்துப்பார். நாங்க செஞ்சதுக்களை நாங்க அனுபவிக்கத்தான் வேணும் இல்லையா? அதனால அப்பா பார்த்து எல்லாமே நல்லதே செஞ்சிருவாருமா. யோசிக்கிறதுக்கு கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. பாபா இருக்கும்போது எல்லாமே நல்லதே நடக்குமா. எப்படி என் மகனே எனக்கு திருப்பி தந்தாருன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது மாதிரி நிச்சயமா உங்களுக்கு அது செய்வாருமா. நான் உங்களுக்கு போன எபிசோட்ல என் மகனுக்கு ஆக்சிடென்ட் நடந்தப்போ அப்ப அங்க இருந்தது எனக்கு காட்டியிருந்தார் ஒளியில. அது வந்து லட்சுமி அம்மா விளக்குல வந்திருந்துச்சுமா. இப்போ ஆரத்தி செஞ்சேன் இல்லையா? ஆரத்தி விளக்குல தான் கிருஷ்ண பரமாத்மா வந்திருந்தார். அப்போதான் அதுக்கப்புறம் தான் என் அப்பா இங்கே அகல் விளக்குல வந்திருந்ததே. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரத்தால பார்த்தா அங்கேயும் அதே மாதிரி அப்பா அங்க நிக்கிறது தெரிஞ்சது அகல் விளக்குல. அப்பா பாருங்க அதுல எப்படி இருக்காருன்னு சொல்லி அதுல எழுதி இருக்கார். நடந்து முடிஞ்சிருக்கு, எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அப்பா எழுப்பி நிக்கிறார். நான் உங்ககிட்ட சொல்லி இருந்தேன், அன்னைக்கு காலையிலேயே விளக்கு ஏத்தி வச்ச போதே அப்பா என்கிட்ட ஆப்பிள் வேணும்னு கேட்டிருந்தாரு. அதே மாதிரி தாம்மா அகல் விளக்குலையும் ஆர்த்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பா கேட்டிருந்தாருமா, ஆப்பிள் வேணும்னு சொல்லி அதை கேட்டிருந்தார். அந்த நேரம் நான் உங்களுக்கு அதை போட்டிருந்தேன் உங்களுக்கு போட்டோவில். இதை பற்றி சொல்லியிருந்தேன். அப்பா ஆப்பிள் கேட்டு அதை அந்த உயிரினத்துக்கு கொடுத்த மாதிரி, அந்த உயிரினம் ஏதோ வாயில வச்சு சாப்பிட்டுட்டு இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நான் போன எபிசோட்லயே சொல்லியிருக்கணும். இப்போ கிருஷ்ண பரமாத்மா வந்தார் இல்லையாமா, அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் வந்துச்சு. அதுல அதுக்கப்புறம் பாருங்க, அதுல கிருஷ்ண பரமாத்மாவோட முகம் மாறி கண்ணன் வந்திருக்கிற மாதிரி இருக்குது. தலையில மயிலர்கள்லாம் வச்சு அந்த குழந்தை மாதிரி அந்த முகமும் இருக்குது. அதுல பாருங்க. அதுக்கப்புறம் அதுல அப்பா வந்திருந்தார். அந்த ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல நடந்தது உங்களுக்கு போட்டிருந்தேன் இல்லையா? அதே போல அது முதல்ல எனக்கு இருந்தது லட்சுமி அம்மா விளக்குல. அதே மாதிரி அகல் விளக்குலையும் மறுபடியும் வந்திருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா லட்சுமி அம்மா விளக்குல அங்க காணல, அந்த உருவத்தையே காணல. அப்பா இங்க வந்ததுனாலயோ என்னமோ தெரியல, அங்க காணல. என்னாச்சு, அப்பா இங்க இருந்தாரே எங்க போயிட்டாருன்னு சொல்லி பார்த்தப்போ அங்க யார் இருந்தாங்க தெரியுமா? இதத்தான் நான் உங்களுக்கு தம்ப்லைன்லயும் கொடுத்திருந்தேன். அங்க பார்த்தப்போ அங்க ஒரு மான்குட்டி இருந்துச்சுமா. அது அவ்வளவு அழகா இருந்துச்சு. அதை பார்த்ததும் அதோட கண் என்ன பார்த்துட்டு இருக்கு. அதோட கண்ணால என்ன பார்த்துட்டு இருக்குது, கடக்கண்ணால அப்படி சைட்டால என்ன பார்த்துட்டு இருக்குது. அவ்வளவு அழகா இருந்துச்சு. அந்த மான்குட்டியை பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்னையே மறந்து போயிட்டேன் கொஞ்ச நேரம். அவ்வளவு அழகா, எப்படி அப்பா இப்ப இருந்தாரே அப்பாவை காணலன்னு பார்த்தப்போ அங்க மான்குட்டி இருந்துச்சு. அவ்வளவு அழகா இருந்துச்சு. பாருங்க நீங்களும் அந்த மான்குட்டியின் அழகு எவ்வளவு அழகா இருந்துச்சு. அது
என்னையே மறந்துட்டேம்மா. என்னையே மறந்து போய் பார்த்துட்டே இருந்தேன் ரொம்ப நேரமா. மறுபடியும் என்னால அந்த அந்த சுய நினைவுக்கு வர முடியல. அவ்வளவு ஆஹ் மனசெல்லாம் ஏதோ செஞ்சு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுது. அங்க மான்குட்டியை பார்த்ததும் இங்க அகல் விளக்க பார்த்தா அகல் விளக்குல அப்பா தெரிஞ்சாருமா. எப்படி அஹ் கிருஷ்ண பரமாத்மா வந்தாரோ அந்த இடத்திலேயே பிறகு கண்ணன் வந்திருந்தார். அந்த இடத்திலேயே அப்பா இருந்தாருமா. ரொம்ப அழகா அப்பா அங்க இருந்தார். அவர் பார்த்து சிரிச்ச மாதிரி இருந்துச்சுது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி சொல்றது, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு சந்தோஷம் எனக்குள்ள இருந்துச்சுது. மான்குட்டியா வந்தது யாரு, மான்குட்டி எதுக்கு அப்பா கூப்பிட்டு இருக்கார், எதுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரியல. அப்போ எனக்கு தெரியாது இல்லையா என்ன நடந்திருக்குது. என்னோட மகன் ஆக்சிடென்ட் தான் அப்பா அங்க காட்டியிருந்தது எனக்கே புரியல. அதுக்கு பின்னாடி தானே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பா எங்க மகனை காப்பாத்தினார் பாபா. அவனுக்கு எதுவுமே இல்லை. அவனுக்கு ஒரு சாதாரண ஒரு பயம் இருந்ததா எனக்கு சொல்லியிருந்தேன். அவனுக்கு எதுவுமே அவன் எதை செய்தாலுமே அவதானமா அவன் செய்யறது உண்டு. அவனுடைய நேச்சர் அப்படி. அவன் அவன் சின்னதுலயே அப்படித்தான். எதையுமே அவதானமா செய்வான். அது என்னமோ நடக்க வேண்டியது நடந்துதானே ஆகணும் இல்லையா. அதுல பாபா அவனுக்கு பயத்தை கொடுத்துட்டார். அது அவன் சொன்னான், எனக்கு ஏதோ பயமா இருந்துச்சுமா, சரியான பயமா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தான். அப்பா அது கொடுத்ததே அவனுக்கு 3வது ஆக்சிடென்ட் நடக்க போகுது. இது நடந்தே ஆகும் இல்லையா, இயற்கை விடாது இல்லையா, நடக்க வேண்டியது நடந்தே ஆகணும் இல்லையா. அப்பா பாதுகாத்தார். எங்க மகனை பாதுகாத்தார். எங்க மகனை காப்பாத்தினார் பாபா. எப்படி சொல்ல, அவ்வளவு பெரிய ஒரு மகிமை செஞ்சிருந்தாருமா. அதே உருவம் லட்சுமி அம்மா விளக்குலயும் இருந்துச்சுது. அதுக்கப்புறம் அகல் விளக்குல ஆர்த்தி செஞ்சப்போ அந்த ஆர்த்தி விளக்குலையும் வந்திருந்துச்சுது. ஆர்த்தி விளக்குல முதல்ல வந்திருந்தது கிருஷ்ண பரமாத்மா. அதுக்கப்புறம் தான் எல்லாமே வந்திருந்துச்சுது. எல்லாமே அப்பாவோட மகிமைதாம்மா. எப்படி சொல்றது, அவ்வளவு பெரிய சந்தோஷம் எனக்கு அப்பா கொடுத்துட்டார். என் பாபாவுக்கு நன்றி 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 நன்றின்னு சொல்லிட்டே இருந்தேம்மா. அதுக்கு எப்போ அவன் சொன்னானோ அது அப்போ எனக்கு ஞாபகப்படுத்திட்டார். சிக்னல் லைட் அது எல்லாத்தையும் உடனே அவன் சொன்னப்போவே எனக்கு அது மைண்ட்ல அப்படியே ஞாபகமா வந்துச்சுது. அப்பா கிட்ட ஓடி வந்து நன்றி நன்றி நன்றிப்பா நன்றி என்று சொன்னேன். அதுல பாருங்க, பாபா இருக்கும்போது மற்றவங்களுக்கு ஏதாவது ஆபத்து இருந்தா அப்பா முதல்ல போய் சொல்லிடுவார். இப்படி ஆபத்து இருக்கு, அவதானமா பாத்துக்கோ. ஆபத்துன்னு சொல்ல மாட்டார், பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவார். அந்த இடத்துல அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதே ராமர் பாத்துக்குவார் என்று சொல்லி, அதே மாதிரி எங்க மகனுக்கு நடந்த இதுக்கு கிருஷ்ண பரமாத்மாவே வந்துட்டார். அதுவும் என்னுடைய கடவுள். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், எப்பவுமே நான் நேசிச்சது வள்ளிபுர ஆழ்வார்தான். அந்த அவரையே கூப்பிட்டு இருக்கார். அப்பா உடனே அங்க போயிட்டார் இல்லையா, அத கூட எனக்கு காட்டியிருந்தார் இல்லையா. அதுதான் பாபா. நிச்சயமா பாபா செய்வாருமா, எல்லாருக்கும் செய்வார். அப்பாவோட அன்பு உணரணும், அப்பாவுல நம்பிக்கை இருக்கணும், எல்லாமே நல்லதே நடக்குமா. இதுக்கப்புறம் நான் அப்படியே போயிட்டேம்மா. போனதுமே என் மனசுல ஒரே ஓடிட்டே இருந்துச்சு, எதுக்கு இந்த மான்குட்டிய அப்பா காட்டுறார், என்ன பிரச்சனை, என்ன இது, எதுவுமே எனக்கு புரியல இல்லையா. அதனால அதே எனக்கு யோசனையில இருந்துட்டே இருந்துச்சுது. மறுபடி படுக்க வர்றப்போ அதை பார்த்தப்போ அங்க பாருங்க எப்படி இருந்தது அந்த மான்குட்டின்னா. எனக்கு அது பார்த்ததுமே ரொம்ப கவலையா இருக்குமா. அது ரொம்ப, அந்த மான்குட்டி எப்படி இருந்துச்சு தெரியுமா, அந்த மத்த பக்கமா அந்த எப்படி அத கட்டி அந்த அதோட கால் ரெண்டையும் கட்டி அந்த மாதிரி அந்த மத்த பக்கமா அதை கவிட்டு அப்படி கட்டின மாதிரி இருந்துச்சுது. அதை பார்த்ததும் எனக்கு என்ன இது, மான்குட்டி பலி கொடுக்க போறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் என் மனசுல தோணிச்சுதுமா. அதுதான் எனக்கு தோணிச்சுது. அதே ரொம்ப கவலையா இருந்துச்சுது. எதுக்குப்பா என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் அப்பா கிட்ட வந்து சொல்லிட்டு கவலையோட தான் அன்னைக்கு தூங்க போனதே. இதுல போட்டோ போடுறேன்னு பாருங்க. அது இப்ப கூட எனக்கு அதை பார்க்கும்போது கவலையா இருந்துச்சுமா. ஏதோ ஒரு பிரச்சனை என்று நான் நினைச்சது. ஆனா என்னோட மகன் ஆக்சிடென்ட்டுக்காக அவனுக்கு ஒன்றும் நடக்க கூடாதுங்கிறதுக்காக அப்பா ஏதோ செஞ்சிருக்கார் போல இருக்கு. அதுதான், அப்பா எது செய்தாலும் நல்லதே செய்வார் இல்லையா.
என் பாபாவுக்கு தான் நன்றி 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 கோடி நன்றிகள். இது இது நடந்துச்சு இல்லையா? இதுக்கு அடுத்த நாள் பாருங்க, பெரிய ஒரு மகிமை. எப்படி சொல்றது, நிறைய சித்தர்கள் வந்தாங்க, நிறைய சித்தர்கள் எல்லாரும் வந்தாங்க. சிவலிங்கமே வந்துச்சு. அது என்ன நாடுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல ரொம்ப நெருப்பு தணல், அப்படி சொல்றது, தீபத்துக்குள்ளேயே நெருப்பு தணல் எல்லாம் அப்படி நெருப்பு. அக்னி தெய்வம் அங்க வந்திருந்தது. அக்னி தெய்வம் வந்திருந்தது என்று தான் சொல்லணும். அப்படி அந்த தீபத்துக்குள்ளேயே அக்னி தெய்வத்தை பார்த்தேம்மா. ரொம்ப இதா இருந்தது. சிவலிங்கம் அங்கே இருந்தது. அப்படியெல்லாம் காட்டியிருந்தார். அடுத்த நாள், அடுத்த எபிசோட்ல இதை பத்தி தான் நான் சொல்ல போறேன். அடுத்த நாள் நடந்தது பெரிய 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 நிறைய நடந்துச்சுமா. நிறைய சித்தர்கள் வந்தாங்க. எல்லாரையுமே நான் போட்டோ எடுத்துக்கிட்டேன். அப்பா கிட்ட சொல்லி, அது ஒளிவு மறைவா தான் வந்திருந்தாங்க. அது கூட என்ன பார்க்க வச்சார் இல்லையா பாபா, பார்க்க வச்சு போட்டோ எடுக்க வச்சார். அதுதான் பாபா. மறுபடியும் அடுத்த அத்தியாயத்துல பாபா ஆசிகளோட உங்களை சந்திக்கிறேன். ஜெய் சாய்ராம்.